நீ போய் நின்னா போதும் அற்புதங்கள் நடக்கும். நான் உங்களுக்கு 7 பலிபீடத்தை சொல்லி தர போறேன். சுகத்துக்கு எப்படி we forget to build the altar. வாசிக்கம் பார்க்கலாம். சில வசனங்களை நாம் வாசித்து ஆண்டவருடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 8, 20, 21 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 8, 20, 21 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். வாசிங்க. சுகந்த வாசனை கர்த்தர் என்ன பண்ணினார்? முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, சாபக்கேடாய் மனுஷரை ஆக்குவதில்லை என்று. வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் நோவாவோடு ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. சத்தம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். அடியின் அப்பிரயோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறீர், வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு பாட்டை பாடுவோமா? எழுந்து பெத்தேலுக்கு போ. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச, ரொம்ப என் உள்ளத்தை ரொம்ப நேசித்த ஒரு பாட்டு. நான் வாலிப பிரயத்தில் ரட்சிக்கப்பட்ட போது இந்த பாட்டு எனக்கு அதிகமாக ஊழியம் செஞ்சிருக்கு. இந்த பாட்டு எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, தானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் முடியும் போது எல்லாரும் பெத்தேலுக்கு போய் வந்துருவீங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. இந்த பிரசங்கம் முடியும் போது பெத்தேலுக்கு வந்து சேர்ந்துருவீங்க. நிறைய பேர் மாமா வீட்டிலே உட்காந்துருக்கீங்க. யாக்கோபு போன இடத்துல என்ன பண்ணிட்டான்? போய் ஜம்முன்னு மாமா கூட உட்காந்துட்டான். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரை மாமா வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு கொண்டு வர போகிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். இன்னைக்கு மாமா வீட்டில இருந்து விடுதலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு யார் வீட்டில இருந்து விடுதலை? ஆமா, பொண்டாட்டி வீட்டில இருந்து விடுதலை. கடவுள் இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வச்சிருக்காரு. God is going to change your location. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க எல்லைகளை மாற்ற போறாரு. நிறைய விஷயங்களை கர்த்தர் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பலிபீடம் கட்டுவோம், அற்புதம் காண்போம். சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி. பலிபீடம் கட்டுவோம். நல்லா சத்தமா சொல்லுங்களேன். பலிபீடம் கட்டுவோம், அற்புதம் காண்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில
தெய்வீக இணைப்பே இல்லாமல் நிறைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ரட்சிப்பின் அனுபவம் வேற, பரிசுத்தாவின் அனுபவம் வேற. ஹேவிங் த டிவைன் அக்சஸ் இஸ் டிஃப்ரெண்ட். டிவைன் அக்சஸ், ஹெவன்லி அக்சஸ், பரலோகத்தோடு லைஃப் இணைக்கப்படாத வாழ்க்கை அநேக பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் கனெக்டட் வித் ஹெவன். பரலோகத்தோடு நீங்கள் இணைக்கப்படலை. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் பரலோகத்தோடு நம்ம இணைக்கப்படுவதற்கு சில காரியங்களை மனிதர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏதேன் தோட்டம் பரலோகமாக இருந்தது. பாவம் செஞ்ச போது அவன் பாவத்தினால் தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தை ஜீவ நகரத்திலிருந்து விலக்கி போட்டார். ஆண்டவரோடு நம்ம லைஃப் சக்ஸஸாக இருக்கணுமா, நீங்கள் பரலோகத்தோடு இணைஞ்சிருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் லைஃப் சக்ஸஸாக இருக்கணும்னா பரலோகத்தோடு இணைஞ்சிருக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஜெபம் பரலோகத்தோடு இணைக்கணும், அதில் ஜெபம்லாம் பரலோகத்தோடு இணைக்காது. யூ ஆர் திங்கிங், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதனால நான் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கேன். கிடையவே கிடையாது. கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கார். அவர் நோக்கி கூப்பிட்டு அற்புதம் செய்வார். கடவுளின் பரிமாணத்தில் அவர் அற்புதங்களை செய்வார். ஆனால் நீ பரலோக மகிமையோடு உன் வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்க அப்படின்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மகிமை இல்லை. எஸ்டர்டே நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு புது ஊழியத்தை எனக்கு கொண்டு வந்து காமிச்சார். ஆல்டர் அட் ஹோம், வீடுகளில் பலிபீடம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், வீடுகளில் பலிபீடம். இதை நம்ம சபையில் ஆரம்பிக்க போகிறோம். வீடுகளில் பலிபீடம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தம் ஒரு அலையிலியா சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தம் ஒரு அலையிலியா சொல்லுங்க. ஈவன் இன் மை ஹோம், என் வீட்டில் கூட ஆண்டுடைய பிரசனம் நிறைவாக இருக்கு. விசுவாசிகளுக்கு அந்த கான்செப்டே இல்லை. வீடு ஒரு கோயில். நம் வாழுகிற வீடு கர்த்தர் தங்குற ஸ்தலம். அவர் ஹவுஸ் இஸ் அ ஆல்டர். உங்கள் வீடு தேவனுடைய ஆலயம். இப்படி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா தேவனோடு உங்கள் வாழ்க்கை இணைக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். எப்படி பலிபீடத்தை நம்ம வீடுகளுக்குள் கொண்டு வருவது, எப்படி பலிபீடத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிற சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஏன் பலிபீடம் கட்டணும்? வேதாகமத்தில், ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா வரைக்கும் பலிபீடம் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு ஆசை, ஆபிரகாம் போல ஆசீர்வதியும், ஈசாக்க போல ஆசீர்வதியும். வேறு யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள், அடிச்சு விடுங்க. தாவீத போல ஆசீர்வதியும். எவ்ரி பிளெஸிங்ஸ் ஆப்ரேட்டட் ஆஃப்டர் பில்டிங் த ஆல்டர். ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம். ஒரு நாளின் களத்தை வாங்கி பலிபீடம் கட்டினதுக்கு அப்புறம் தான் வாதம் நிறுத்தப்பட்டுச்சு. சும்மா சும்மா ஜோமனா நடக்கும், ஜோமனா நடக்கும். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க லைஃபை. Most of the things will not happen with prayer. பலிபீடம். நல்ல பைபிளை வாசிங்க. நான் இன்னைக்கு 4 பேரை வேகமாக காமிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். தாத்தா. சொல்லுங்க பார்க்கலாம். தாத்தா, அப்பா, பேரன். சொல்லுங்க பார்க்கலாம். தாத்தா, அப்பா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. 3 பேருக்கும் வாக்குத்தத்தம் எப்போ வந்துச்சு, உடன்படிக்கை எப்போ வந்துச்சு? இன்னொரு தாத்தாவையும் சேர்த்துக்கோங்க, நோவா தாத்தாவையும் சேர்த்துக்கோங்க. இவன் வாழ்க்கையில் எப்போ கடவுள் பேசினார் நிறைய பேருக்கு தெரியல. ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார், ஆண்டவர் பேச மாட்டேன். ஜோமனி பார்க்க ஜோம் பண்ணாத, பலிபீடம் கட்டு, ஆண்டவர் பேசுவார். Build the altar, God will speak. Build the altar, God will make a covenant. கர்த்தரோடு உடன்படிக்கை செய்வார். Build the altar, God will speak. Build the altar, God will come. Build the altar, God will react. God will respond. கர்த்தர் உனக்கு பதில் அளிப்பார். எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பலிபீடம் கட்டு, அக்கினியை இறக்குவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்க போலயே. நம்ம வாழ்க்கையில் எப்படி பலிபீடத்தை கட்டுவது? வேகமாக நான் போகிறேன், பி ஃபாஸ்ட். நோவா பலிபீடத்தை கட்டினதுக்கு அப்புறம் ஆண்டவர் இவன் கூட பேசுறாரு. அந்த 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் வாசனையை, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்போ பலிபீடம் கட்டி முடிச்ச உடனே ஆண்டவர் நோவாட்ட சொல்லுகிறாரு, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. நீங்க நிறைய குடும்பத்தில் ஆண்டவருடைய கர்ஸ் சில ஃபேமிலிஸ்ல இருக்கு. ஆண்டவரால் விடப்பட்ட கர்ஸ். உங்க தலைமுறைகள் சில கிரியைகள் நிமித்தம் ஆண்டவரே சில சாபத்தை வச்சிருக்காரு உங்க குடும்பத்துக்கு மேல. அது எல்லாம் மறையணும்னா கைகளை உயர்த்தி அப்படி இல்லை, பலிபீடத்தை கட்டுங்க.
கர்த்தர் அந்த இன்சென்ஸ் உணருவார், அந்த வாசனையை கர்த்தர் முகருவார், அவர் உடன்படிக்கை செய்வார். இனி நான் சபிப்பது இல்லை. வேதாமத்தில் கட்டப்பட்ட முதல் பலிபீடம். சரி, சீக்கிரம் அடுத்து போகலாம். ஆபிரகாம் பலிபீடம் கட்டும்போது என்ன நடந்துச்சு? இப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பலிபீடம் தேவையா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. ஆதியாகமம் 12:7 சீக்கிரம் வாசிங்க. 17 ஆதியாகமம் 12:7-8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தரிசனமான கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தி ஓடிவிட்டான். கமான், திரும்ப வாங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தி விட்டு ஓடிவிட்டான். ஸ்தோத்திர காணிக்கை. தம்பி, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனானார்னா அவன் பலிபீடம் கட்டுறதுல கில்லாடி. எங்க போனாலும் பலிபீடம் கட்டுவான். ரைஸ் ஆல்டர் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் பலிபீடம் கட்ட 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 12:1 சொல்லுது, ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாம் தரிசனம் ஆன உடனே அவன் எந்திரிச்சு, நல்லா இருக்குல்ல சொப்பனம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வி ஆல் கெட் சாட்டிஸ்ஃபைட். நம்ம சொப்பனம் பார்த்தோன்னே சந்தோஷப்படுவோம். என்ன தெரியுமா சந்தோஷப்படுவோம்? கர்த்தர் சொல்லிட்டா நடந்துடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொப்பனம் பார்த்துட்டே நடந்துடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடக்காது. நீ பார்த்த சொப்பனத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். எப்பெல்லாம் கடவுள் நல்ல காரியம் காமிக்கிறாரோ நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். ஏன் தெரியுமா? அந்த காரியம் நடைபெறுவதற்கு இந்த பலிபீடத்தில் இறங்கி வருகிற மகிமை அந்த காரியத்தை நடப்பிக்கும். சும்மா நடக்காது. பலிபீடத்தை கட்டணும். இந்த பலிபீடத்தை கட்ட பழகிட்டீங்கன்னா மிராக்கிள்ஸ் பயங்கரமாக நடக்கும். அற்புதங்கள் கண்மூடித்தனமாக நடக்கும், வெறித்தனமாக நடக்கும். நீ ஜோமன் அவசியம் கிடையாது, உபாசிக்க அவசியம் கிடையாது. நீ ஜஸ்ட் பி ஸ்டாண்ட். நீ போய் நின்னா போதும், அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். The favor of God. போன வாரம் ஏகப்பட்ட அதிகாரிகளை நான் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஐ பில்ட் ஆல்டர். ஒரு அதிகாரியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆல்டர், அவர் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆல்டர். அவர் சொன்னார், என் ஃபேவர் உன் மேலே இருக்குது, என் தயவு உன் மேலே, நீ போய் உள்ளே போய் நல்ல முகத்தை மட்டும் காமிச்சு சிரிச்சிட்டு வா. கையெழுத்து ஆகிட்டே இருக்கும். எல்லாம் ஆச்சு, ஒன்று கூட விடலை. எத்தனையோ பேர் எதிர்த்தான், எத்தனையோ பேர் பிரச்சனை பண்ணான், என்னமோலாம் பண்ணி பார்த்தான். ஆண்டு சொன்னார், ஃபேவர், என் தயவு உன் தலைக்கு மேலே இருக்குது, எதிர்க்கவே முடியாது. பலிபீடத்தை கட்டுங்க, தயவு செஞ்சு லைஃப்பில் பலிபீடத்தை கட்டுங்க. நான் கடைசியாக பலிபீடம் எப்படி கட்டுறேன்னு சொல்லிப்பாங்க. குழந்தைய பெக்கிறதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும், ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும், சுகத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும், சமாதானத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும், வாழ்க்கை கெட்டப்படுவதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். ஒவ்வொரு பலிகளை பற்றி தேவன் சொல்லுகிறார். வருகிற கம்மிங் உபவாச ஜபத்தில் பலிகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒவ்வொரு பலிபீடமும் அழியவில்லை, ஒவ்வொரு பலிபீடமும் இன்னைக்கு இருக்குது. யூ வில் பில்ட் ஆல்டர், யூ வில் பிளெஸ்ட். நீங்கள் ஆல்டரை கட்டினீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆதியாகமம் 12:7, ஆதியாகமம் 13:8. நமக்கு விசுவாசிகளின் தகப்பன் அவன்தான். அவன் சும்மா ஒன்றும் ஈசாக்க பெறலை. 13:8 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். வாசிங்க. சரி சரி 22:9 முதல் 14 வாசிங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, எல்லா சூழ்நிலைகள் வருது, கைவிடப்பட்ட சூழ்நிலைங்க, நம்பினவங்க அறுத்துட்டு போறாங்க, எல்லாமே நடக்குது. 22:9 முதல் 14 வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, ஆபிரகாம் பலிபீடத்தில் டெவலப் ஆகிறான். அவன் முத கட்டின பலிபீடத்தில் மாடை வச்சானோ ஆடை வச்சானோ தெரியல, ரெண்டாவது கட்டின பலிபீடத்தில் கோழியை வச்சானோ புறா வச்சானோ தெரியல. ஆனால் இவன் பலிபீடத்தினுடைய கான்செப்ட் டெவலப் ஆகி கடைசியில் யாரையே வைக்கத்தக்களுக்கு முன்னேறிட்டான். நம்ம வாழ்க்கையில் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளாம் எப்படி கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பு. எல்லா ஜபத்துக்கும் சபைக்கு வருவாங்க, நாளாக கழுதை தெரிஞ்சு. ஆதியாகமம் பலியில் டெவலப் ஆனான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலிபீடம் கட்டுவதிலையும்
பலி கொடுப்பதிலையோ டெவலப் ஆகுங்க. கர்த்தர் உங்களை டெவலப் பண்ணுவார். கையை தட்டி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க போல. மேலே இருக்கவங்களாம் நல்லா சத்தமாக கைகளை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆல்சர் இருக்கு? உங்க சக்தியை தாண்டி நீங்க உயர்த்தப்படணும் ஆசைப்படுறவங்களாம் 2 கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு மட்டும் வரேங்க. ஆசை, ஒரே ஆசை தான். ஆசைப்படாத, போய் பலிபீடம் கட்டு, எல்லாம் நடக்கும். ஆபிரகாம் திராணியை தாண்டி, பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு பலி ஆபிரகாம் வாழ்க்கையில். அது என்ன பலி? ஈசாக்கின் பலி. இன்னைக்கு நம்ம பலி செலுத்துவதற்கு ஆஸ்கிங் ஒப்பீனியன். அவங்ககிட்ட ஒப்பீனியன், இவங்ககிட்ட ஒப்பீனியன், இவங்ககிட்ட ஒப்பீனியன், ஒரே ஒப்பீனியன்ஸ் தான். கடைசி வரைக்கும் நீ டாக்டர் ஒப்பீனியன்ல தான் இருப்பேன். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். டைமில் வேகமாக போகிறேன். அவன் பிள்ளை என்ன செஞ்சான்? அப்பா என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும். அப்பா கள்ளப்பையிலாக இருந்தானா பிள்ளையும் கள்ளப்பையிலாக இருக்கும். அப்பா தசமபாகத்தை களை வாங்குறான் இருந்தானா பிள்ளை கண்டிப்பாக தசமபாகத்தில் களை வாங்குறவனா இருப்பான். அம்மா ஆலயத்தை கெட்டவளாக இருந்தால் பிள்ளை ஆலயத்தை கெட்டவளாக இருப்பா. இங்கே அப்பா, மகன், பேரன், ஒரு ஃபேமிலி பேக்கேஜை பார்க்க போகிறோம். இந்த ஃபேமிலியை தான் கர்த்தர் கோத்திரமாக மாற்றினார். You are going to see Abrahamic family. ஆபிரகாமின் குடும்பத்தை நான் நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே நேற்று நைட்டு இந்த மெசேஜ் முடிக்கும் போது ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலியை செலுத்திட்டு தான் வந்து நிற்கேன். நான் பேசுறது உங்களுக்குள்ள நடக்கணும்னா நான் அதை செய்யணும். ஸோ பலி நான் ரொம்ப லைஃப்பில் ருசி பார்க்குறேங்க. பலிபீடம் கட்டி 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 லைஃப்பில் மிராக்கிள்ஸ் பயங்கரமாக நான் பார்க்கேன். மிராக்கிள்ஸ் கண்மூடித்தனமாக பார்க்கேன். சுகம், விடுதலை, வல்லமை. the fire that comes upon the altar, அந்த பலிபீடத்தில் இறங்குற அக்கினி எவன் கட்டுறானோ அவனுக்கு சொந்தம். கையை தட்டி ஒரு அலையில சொல்லலாமே. அவன் ஆபிரகாமுக்கு தேவை இருந்துச்சு, ஆபிரகாம் கட்டினான். ஈசாக்கு தேவை இருந்துச்சு, ஈசாக்கு கட்டினான். யாக்கோபுக்கு தேவை இருந்தது, யாக்கோபு கட்டினான். Each and every person should build an altar in their life. Come on somebody. சில சொத்துக்கள் இன்னைக்கு விடுவிக்கப்படும். சில சொத்துக்கள் விடுவிக்கப்படும். சில கர்ப்பப்பைகள் திறக்கப்படும். சில பொருளாதார தடைகள் உடையும். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். பலிபீடத்தை கட்ட போறோம். ஐயா தட்டி வலையில சொல்லலாமே. ஹாலஹா சந்தரா தியாந்தனோ சே ரஸியாந்தனோ 26 24 முதல் 25 வாசிங்க. 26 24 முதல் 25 வாசிங்க. ஈசாக்கு பையன் என்ன பண்றான் பாருங்க. அந்த ராத்திரில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாது, அவனோடனே கூட இருந்து ஆபிரகாம் நித்தமணி ஆசீர்வாதத்தும் சந்ததி நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்றார். உடனே அவன் சோஸ்திர காணிக்கை எடுத்து கவரில் வைத்து சோஸ்திரம் செலுத்தி விட்டு ஓடி போய் விட்டான். அடி அப்பா சொப்பனம் பார்க்குறாரு, வாக்குத்தத்தத்தை கேட்குறாரு, அப்பா பலிபீடம் கட்டுறாரு. அவன் பார்க்கான், அப்பா லைஃப்பில் அது நடந்துருச்சு, நான் பிறந்துட்டேன். இப்போ ஏன் கூட கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ நிறைய பேர் லைஃப்பில் ஒரு டவுட் இருக்குது தெரியுமா, ஏன் ஆண்டவர் சொன்னது நடக்கலை? விடை இன்னைக்கு வரும் மகனே மகளே. Answer will comes. Why prophecies are not getting fulfilled? ஏன் சொப்பனம் நடக்க மாட்டேங்கி? ஏன் கர்த்தர் சொன்னது நடக்க மாட்டேங்கி? ஏன் ஆண்டவர் சொன்னது நிறைவேற மாட்டேங்கி? இங்கே அப்பா சொப்பனத்தை பார்க்காரு, பலிபீடத்தை கட்டிடுறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு, பலிபீடத்தை கட்டிடுறாரு. மகங்காரம் பார்க்கான், ஆக்டிவேட் ஆகுதுல, அப்பா வாழ்க்கையில் இது நடந்துச்சுல. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் பேசினார் உடனே நம்ம கெட் எக்ஸைட். ஆண்டவர் பேசிட்டார் உடனே பாஸ்டர் ஆண்டவர் பேசிட்டார் நடந்துடும், போவான். போயிட்டு 10 மாதம் கழிச்சு அதே மாதிரி வருவான். ஒன்றுமே நடக்காது. ஆல்டரை பில்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராஃபஸி, அந்த ப்ராமிஸ் நிறைவேறதுக்கு அந்த பலிபீடத்தை அவங்க கட்ட மாட்டாங்க. இங்கே அவன் சொப்பனத்தை பார்க்கான், அங்கே வாசியம் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே கூடாரத்தை போட்டான். ஈசாக்கின் இப்போ என்ன நடக்கு, ஈசாக்கின் வேலைக்காரர் துறவ ரெகபோத்தை பற்றி பேசணும்ல. கர்த்தர் ஏன் தெரியுமா ரெகபோத்தை கொடுத்தாரு? தம்பி ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலியை செலுத்தி கர்த்தர் நினைவு கூறுறாரு. என் பிள்ளைக்கு ஒரு துறவை மண்ணளி போடுறீங்களா, 2 துறவை மண்ணளி போடுறீங்களா? என் பிள்ளை பலிபீடத்தின் பிள்ளை, பலிபீடத்திலிருந்து பிறந்த பிள்ளை ஈசாக்கு.
கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க மேல இருக்கவங்களாம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எங்க இருந்து பிறந்த பிள்ளை இது? சும்மா இருக்குமா அது? பலிபீடத்தை கட்டுச்சு. ப்ராமிஸ் நடந்துச்சு. ரெகோபோத் இடம் உண்டாக்கினான்னு சொல்றான். கர்த்தர் நான் பலுகி பஞ்ச காலத்துல பலுகி பெறுவதற்கு எங்கிருந்து இடம் வரும்? கர்த்தர் அவனுக்கு உண்டாக்கினார். ஏன் உண்டாக்கினார்? அவன் பலிபீடத்தில் கட்டினதுல தேர்ந்தவன். அவங்க அப்பா பலி கட்டும் போது இங்க நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு டீச் பண்றது கிடையாது. டீச் யுவர் சைல்ட், டீச் யுவர் சில்ட்ரன், டீச் யுவர் பீப்புள். போதிங்க. நான் பலிபீடம் கட்டுறேன், நீ பாரு இதே மாதிரி நீனும் கட்டணும்னு சொல்லுவேன். பலிபீடத்தை கட்டி கடைசி பார்ப்போம். ஈசாக்கு கட்டுறான். பலிபீடத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். பலிபீடம் என்றால் என்ன அப்படிங்கிறத கடைசியில் நான் டச் பண்ணுறேன். இப்போ பேரன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பேரன் சத்தமாக சொல்லுங்க. எடுங்க யாக்கோபா புஸ்தகம், யாக்கோபா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 33:19. சத்தமாக வாசிங்க. சத்தமாக வாசிங்க. தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு. ஓசியா நம்ம தான் ஓசியில் பலிபீடம் கட்டுறதுல பெரிய ஆள். பாஸ்டர் பலிபீடம் கட்டுவார், நாங்கள் பக்கத்தில் உட்காந்து கை தட்டிட்டு போயிட்டே இருப்போம். 100 வெள்ளிக்காசுக்கு அதை சீகேமின் கையிலே வாங்கி கொண்டு வாசிங்க எடுத்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி. சத்தமா சொல்லுங்க. அதற்கு எல் லோகே இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தான். கையை தட்டி இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஃபேமிலிக்கு பேர் வந்துருச்சு. தாத்தா பலிபீடம் கட்டும் போது தாத்தா வாச நாடோடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தாத்தா பலிபீடம் கட்டும் போது தாத்தா யார்? ஒரு பிச்சைக்காரனிலும் மோசமான நிலைமை. ஆனா பேரன் how God blesses the generation. தலைமுறை எப்படி கர்த்தர் bless பண்றான்னு பாருங்க. கண்டினியூட்டி. தாத்தா பலிபீடம் கட்டும்போது தாத்தா 0, பேரன் பலிபீடம் கட்டும்போது ஏல் எலோஹே இஸ்ரவேல். the family got established. பலிபீடத்தினால நிறுவப்பட்ட குடும்பம் இஸ்ரவேல் குடும்பம். அதனால தான் எலியா அக்கினி இறக்குவதற்கு இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரையும் வர வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்லை எடுத்துச்சு. ஏன்னா நீ பலிபீடத்திலிருந்து பிறந்தாய் ஈசாக்கு பலிபீடத்தில் பிறந்தவன். நாமும் பலிபீடத்திலிருந்து பிறந்தவர்கள். we are the species from the altar of God. எனக்கு 100% தெரியும். I am the species from the altar of God. தேவனுடைய பலிபீடத்திலிருந்து வெளியே வந்த ஒரு மனுஷனா எனக்குள்ள பலிபீட அக்கினி இருக்குது. என் லைஃப்ல பலிபீட அக்கினி இருக்குது. சாபம் உடைக்கப்படும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இதை கேளுங்க, இந்த செய்தியை கேளுங்க. சாபம் உடைக்கப்படும். எத்தனை பேரோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்? கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஹார்ட் ப்ராப்ளம் சுகமாகணுமா? பலிபீடத்தை கட்டு. கேன்சர் சுகமாகணுமா? பலிபீடத்தை கட்டு. மாந்திரிகம் செயல் இழக்கணுமா? பலிபீடத்தை கட்டு. கர்ப்பம் திறக்கப்படணுமா? பலிபீடத்தை கட்டு. ஃபாரின் போகணுமா? பலிபீடத்தை கட்டு. ஒவ்வொரு மிராக்கல்ஸ்க்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேரவை. இட்ஸ் அ ஃபாரின் பலிபீடம். சொல்லுங்க. ஃபாரின் போகணுமா? அப்ராட் போகணுமா? சிங்கப்பூர் போகணுமா? துபாய் போகணுமா? பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு துபாய்னு பேரவை. யூ வில் கோ டு துபாய். நான் ஒரு பலிபீடத்தை எழுப்பியிருக்கேன். சர்ச் பில்டிங்காக ஒரு பலிபீடத்தை எழுப்பியிருக்கேன். இட் வில் ஒர்க், இட் வில் ஆப்ரேட், இட் வில் டூ த மிராக்கிள்ஸ். நிறைய பேருக்கு இப்போ மனசு அப்படியே திறக்கப்படுது. சார் எப்படியாலும் பெரிய ஆள் ஆயிடணும் பாஸ்டர் சொல்கிறத கேட்டு, எப்படியாலும் ஆயிடும். உன் ஆசை ரொம்ப நல்லது. ஆசையோடு போயிடாத, அதை செயல்படுத்து. அப்பா பலிபீடம் கட்டும்போது 0, பேனை அதை ஃபாலோ பண்ணி வரும்போது இஸ்ரவேல் குடும்பம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. நிறைய பேருக்கு பொறாமை. அதுனா ஊழியக்காரங்க குடும்பம் மட்டும் ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடுறாங்க. they know to build the altar. நீனும் செய், நீனும் ஆசீர்வதிக்கப்படுவ. பொறாமை கொள்வதை காட்டிலும் செய்து பார்.
நான் சுகவீனமாக இருக்கும்போது பெட்டில் படுத்திருக்கும் போது அந்த வெனஸ்டே பில்ட் ஆல்டர் ஃபார் காட். ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஒரு பலியை செலுத்தினேன். வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்டது. அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் தொடர்ந்து 3 வீக்ஸ் அதான் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே ஒரே நோய். ஒர்னானின் களத்தில் தேவதூதன் பட்டயத்தை பிடிச்சு கொண்டு நின்னான். தாவீது அந்த இடத்தை காசு கொடுத்து வாங்கி அதில் ஒரு பலிபீடத்தை கட்டினான். வாதை நிறுத்தப்பட்டது. பைபிள் சொல்லுது. சரி, 3 பேருடைய பலி 35:1-7 பாருங்க. இப்போ பேரன் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த பேரன் கொஞ்சம் பெரிய ஆள் ஆன உடனே பலிபீடம் கட்டுற தொழில மறந்துட்டார். அவனுங்க பலிபீடம் கட்டுறதுக்கு பதிலாக வீட்டையே கட்டிட்டு இருக்கானுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உடைப்போம் வீட்டை. இவனுக்கு உடைச்சார் கர்த்தர். when we forget to build the altar, தேவனுடைய பலிபீடத்தை கட்ட மறக்கும் போது யாக்கோபு மறந்துட்டான். இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று. நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட்ல ஒன்று. அப்படியே புது கல்யாணமா. சில பிள்ளைங்க பசங்களெல்லாம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ணும்போது அப்படியே நாங்களாம் எல்லாம் பார்த்துட்டோம்டா போடா வருவான் கரெக்டாக 6 மாசத்துல. என்ன நைட்டு சங்க நெறிக்கானே. ஆனால் யார்கிட்டையும் காமிக்கல. அன்னைக்கு ஒருத்தர் பாருங்க கடிச்சு வச்சிருக்காரு. நான் சொன்னா நாய்க்கு போடுற ஊசியை உடனே போடு, செத்து போயிருவே இல்லைன்னா. நான் என்றைக்குமே லைஃப்பில் ஸ்ட்ராட்டஜி உண்டு. நமக்கு ஒரு புருஷன் கிடைப்பதனால துள்ளவும் கூடாது, ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுனால ஆடவும் கூடாது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பதனால நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றவும் கூடாது, நம்ம பேச்சை மாற்றக்கூடாது, நம்ம தன்மையை மாற்றக்கூடாது, நம்ம சுவாபத்தை மாற்றக்கூடாது, எதுவுமே மாற்றக்கூடாது. கீப் ஆன் பில்டிங் த ஆல்டர். நிறைய பேர் லைஃப்பில் ப்ராசஸ், நிறைய ஊழியங்களுக்கு பிரச்சனை, நிறைய பாஸ்டர்ஸ்களுக்குலாம் சில பிரச்சனைகளுக்கு காரணம் நிறைய பேர் ஜோம் பண்ணும்போது அதான் சொன்னேன். when you came into ministry you are so conscious in building the altar. அதுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் பில்ட் பண்ண வேண்டாம்லாம் சொல்லலை. உன் வாழ்க்கையும் கட்டு பலிபீடத்தையும் கட்டு, ரெண்டையும் கட்டிகிட்டே இரு. விட்டுறாத. பலிபீடம் கட்ட விட்டுற. இங்கே என்ன பண்ணிட்டாரு? ரெட்டிப்பான நன்மைகளை மயங்கி போய் பலிபீடம் கட்டுறதையும் மறந்துட்டார். இவர் யார்? யாக்கோபு மறந்துட்டார். நடந்தது என்ன தெரியுமா? கத்தி, பிரச்சனை, போராட்டம் பெருகிருச்சு. 35 வாசிங்க. ஆதியாகமம் 35:1-7. பலிபீடம் கட்ட மறந்தால் என்ன நடக்கும்? வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து எங்க போ? பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாக்கு முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு சோஸ்திர காணிக்கை செலுத்து. when people receives the miracles, அவங்க ரொம்ப ஈஸியாக கையாளுறாங்க மிராக்கிள்ஸை. ஸ்தோத்திர காணிக்கையிலையும் பொருத்தன காணிக்கையிலையும் ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணுறாங்க மிராக்கிள்ஸை. தட்ஸ் வை காட் ஸ்டாப்பிங் த மிராக்கிள்ஸ். போதும், இதுக்கு மேலே நீ வளர வேண்டாம்னு சொல்லி கர்த்தருடைய கை அநேகரை தடுத்து நிறுத்தி வச்சிருவது. ஆண்டவர் எதிர்பார்ப்பதனுடைய அற்பமான காணிக்கைகளுக்காக அல்ல, பலிபீடத்தை கட்டுவதற்காக. ஆபிரகாம் ஆண்டவனோடு பேசுறாங்க. ஈசாக்கை குறித்து பேசினோடனே அவன் பலிபீடத்தை கட்டிடுறான். அவன் பலிபீடத்தை கெட்ட போய் அவன் குழந்தைய கர்த்தர் பலிபீடத்தை ஈசாக்கை கொண்டு அவன் பலிபீடத்தில் வைக்கும்போது ஆண்டவர் இவன் செலுத்தின பலியை நினைவு கூர்ந்து ஈசாக்கு மேல் கை போடாமல் கர்த்தர் காப்பாற்றுகிறார். சரி, ஆண்டவர் சொல்ல போய் நீ பயந்து ஓடின போது அந்த பெத்தேல 28ஆம் அதிகாரத்தில் நீ ஓடி ஒளிஞ்ச போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு எதை கட்டு? பலிபீடத்தை உண்டாக்கு. அடுத்து வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கொடுத்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற, இப்பதான் ஸ்டஃப்புக்குள்ள வருகிறோம். how does a altar should be get built? ஒரு ஆல்டர் எப்படி கட்டப்பட வேண்டும்? முதலாவது, உன்னிடத்தில் உள்ள, வாசிங்க பார்க்கலாம், அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்கள் சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்கள். வாசிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நாளிலே என்ன சொல்லுங்க? ஆபத்து நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து. ஆண்டவர் எனக்கு உத்தரவு அருளி செஞ்சுட்டாரு.
இவனுடைய சகல விஷயங்களுக்கும் ஆண்டவர் 28ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டார். இப்போ உடன்படிக்கை ஃபெயிலியர் ஆகுது. யாக்கோபோடு கடவுள் செய்த உடன்படிக்கை ஃபெயிலியர் ஆகுது. ஏன் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ப்ராமிசஸ் ஃபெயில் ஆகுது? ஏன் ஆண்டவர் உங்க கூட செய்த கவனன்ட் ஃபெயில் ஆகுது? நீங்க ஆண்டவர் மாற மாட்டார், அப்பலாம் கிடையாது. மாறுவார் அவர். நீ மாறினா அவர் மாறுவார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவர் சொன்னா எப்பனாலும் செஞ்சிருவார். அப்பெல்லாம் செய்ய மாட்டார். யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணாரு, இவன் ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் அக்ரிமெண்ட். கவனன்ட்னா என்ன தெரியுமா? நீ இதை செய், நான் இதை செய்வேன். அது பேர் தான் உடன்படிக்கை. சிங்கிள் வே. நம்ம லைஃப் வந்து சிங்கிள் வே மேட்டர் கிடையாது. அவரே எல்லாம் செய்யணும். இட்ஸ் நாட் உடன்படிக்கை என்றால் இட்ஸ் கால் அக்ரிமெண்ட். வாட் இஸ் கால் அக்ரிமெண்ட்? இரு திறத்தார்க்கும் நடுவே நீ இதை செய், நான் இதை செய்வேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்வின் ஒப்பந்தம். இது பேர் தான் இது வாடகை அக்ரிமெண்ட். என்ன சொல்லுங்க? வீட்டுக்காரன் சும்மாவா எழுதி கொடுப்பான்? இந்த வீட்டை நீ வச்சுக்கோன்னு, இந்த மாதிரி லைட்டு இது காலி பண்ணும்போது இவ்வளவு 11 மாதம் இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் இவ்வளோ வாடகை நீ கொடு, உனக்கு தண்ணி பில் நான் கட்டிடுவேன், எல்லாம் விவரமா. பார்ட்டி 1 பார்ட்டி 2 ஐ ரிலீஸ். கர்த்தர் நிறைய பத்திரங்கள் போடுவதற்கு இந்த பலிபீடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிருபையை தருவாராக. பார்ட்டி 1 பார்ட்டி 2வா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுகிறவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமேன் சொல்லுங்க. இங்கே இவர் உடன்படிக்கையில் ஃபெயில் ஆன உடனே கடவுளும் ஃபெயில் பண்ணி விட்டுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரும் நிறைய பேர் நினைச்சு ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அதெல்லாம் அழகாக கைவிடுவார். கடவுள் எதுக்கு உட்பட்டவர் தெரியுமாங்க? நீங்கள் போடுற ஸ்தோத்திரத்துலையோ 2 கையை உயர்த்தி ஆராதிப்போலையோ அதற்கு உட்பட்டவர் கிடையாது. அவர் இந்த புக்குக்கு உட்பட்டவர். இந்த புக்கு விவரம் நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த கடவுள் உங்கையில் அபைட் பை லாஸ். கடவுள் வந்து இந்த புக்கு, ஜீசஸ் யெகோவா தெய்வம் இந்த புக்குக்கு உட்பட்டவர். இந்த புக்கு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து, இந்த புக்கில் உள்ள மேட்டர்ஸ் உனக்கு தெரிஞ்சிருந்து, ஆபத்து நாளில் என்ன பண்ணணும், பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சத்தியம் உபதேசம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து அதை செஞ்சுட்டேன்னா தன்னால் விடுதலை வரும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். கையை உயர்த்தி அப்பா தகப்படே நன்றி நன்றி சொல்லுங்க. அப்பா தகப்ப நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. பெத்தேலுக்கு போக ரெடி ஆயிட்டேன் பாஸ்டர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேலுக்கு போக, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பெத்தேலுக்கு போக ரெடி ஆயிட்டேன். நீ எலும்பு, கர்த்தர் உனக்கு கட்டுவதற்கு கிருபையை தருவார். கையை தட்டி யூ ஸ்டார்ட், கம் அவுட், வெளியே வா. ரசியாந்தனோசே. இன்னைக்கு பயங்கரமா கர்த்தர் பலிபீடத்தை கட்ட போறாரு. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பலிபீடம் வரப்போகிறது. உங்க நடு வீட்டு பகுதியில் பலிபீடம் வரப்போகிறது. இன் யோர் டைனிங் ஹால் பலிபீடம் வரப்போகிறது. The God is going to, you are going to build an altar and God is going to come there and live there. அங்க தேவன் வந்து குடியிருக்க போகிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் ஒரு பலிபீடத்தை இந்த சபைக்குள்ள எழுப்ப போகிறார். உங்க ஆபீஸ்ல எழுப்ப போகிறார். No witchcraft can come in your life. பலிபீடம்லாம் எழுப்பப்பட்டுச்சுன்னா பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்வன எதுவும் தொட முடியாது. ஏன்னா பலிபீடத்தில் அக்கினியானது பற்றி எரிந்து கொண்டிருக்கும். பலிபீடத்தில் என்ன எரிஞ்சு கொண்டு இருக்குமா? நோயா? இப்போ நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் ரியாம்ஸை மாத்தினார். ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸை கர்த்தர் காமிக்க ஆரம்பிச்சார். Do this my son, do this. ஆவியானவரே இதை செய் மகனே, இதை செய், இதை பண்ணு, இதை செய்.
உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உனக்குள்ள பலிபீடம் இருக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. நான் பார்க்க இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் உனக்குள்ள மெய்யான அக்கினி உனக்குள்ள பலிபீடம் இருக்கும்போது நீ போகிறதுக்கு முன்னாடி அந்த வல்லமைகள்லாம் செயலிழக்கப்படும். பிஃபோர் த ரியல் ஆல்டர் ஆஃப் காட் இந்த வல்லமைகளெல்லாம் செயலிழக்கப்படும். பாட்டில் மயங்காதீங்க, வெளியே வாங்க. உங்கள் ஜபத்தில் மயங்கி தெரியாதீங்க, வெளியே வாங்க. பலிபீடத்தை கட்டுங்க. ஆசைப்படுறேன் என் விசுவாசிகள் வீட்டில் எல்லாம் பலிபீடம் எழும்பணும், அக்கினி எழும்பணும் என் விசுவாசிகள் வீட்டுக்குள்ள. என் விசுவாச பிள்ளைங்களுக்கு நைட்டு தூக்கம் வரக்கூடாது. பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். விசுவாசிகள் பிள்ளைகள் காருக்குள்ள பலிபீடம் எழும்பணும். டிமோனிக் பவர்ஸ் என்னைக்கு இவன் பலிபீடம் கட்டணும்னு நினச்சானோ அவனுக்குள்ள இருந்த அந்நிய தெய்வங்கள் வெளியே போச்சு. இன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சொர்பத்தின் ஆவி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற விக்கிரக ஆவி, உங்கள் எல்லைகள் இருக்கிற சுன்னத்தாவிகள், இஸ்மவேலின் ஆவிகள், அந்தகார சக்திகள், மைண்டை நீ டியூன் பண்ணுங்க. பெத்தேலிருந்து நான் பெத்தேலுக்கு நான் போகிறேன், பலிபீடத்தை கட்ட போகிறேன்னு நினை. அந்நிய தெய்வங்கள் உங்கள் எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உடைக்கப்படும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி. நீ பலிபீடத்தை கட்ட அழைக்கப்பட்டவன். பலிபீடம் will brings prosperity. இவன் போய் பலிபீடத்தை கட்டினா கர்த்தருனை கோத்திரமா மாத்திட்டாரு. இவன் பிள்ளை யோசேப்பை எகிப்துக்கு சத்துருக்களுக்கு மேல ராஜாவா மாத்தினார். உட்காந்து ஆண்டவர் பலிபீடத்தை கட்ட சொன்னா உட்காந்து கட்டிட்டு இருக்கானுங்களா? ஞாயிற்றுக்கிழமை வீட்டை கட்டுறேன், வீட்டை மாப் போடுறேன், வீட்டை தூக்குறேன், வீட்டை கிழிக்கிறேன், அதை பண்றேன், பிசினஸ் பண்றேன், மட்டையை பண்றேன். நீ கட்டிட்டே இரு வைப்பார். தேவ மனுஷனா சொல்ற, என் பிரசங்கத்தை கேட்கிறவன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ பலிபீடத்தை கட்டலைனா யாக்கோபு வாழ்க்கையில குறுக்கிட்டு நொறுக்கி அவனை கதற விட்டு அவனை பலிபீடம் கட்டுவோம் சார். பிகாஸ் God had chosen you. கர்த்தர் எல்லாரையும் பலிபீடம் கட்ட அழைப்பதல்ல, இது ஒரு பாக்கியம். கர்த்தர் எல்லாரும் மத்தியிலும் வாசமாய் இருப்பதல்ல. ஆண்டுடைய பிரசன்னம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வருவதல்ல. ஆண்டுடைய மகிமை எல்லா ஊழியத்துக்குள்ளேயும் வருவதல்ல. அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் பலிபீடத்தை கர்த்தருடைய சூஸ் பண்ணியிருக்கார். God chosen only few peoples to build altar. சில பேர் தான் கர்த்தர் வேதாகமத்தில் பலிபீடம் கட்ட தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பீஸ் சர்ச்சை கர்த்தர் பலிபீடம் கட்ட தெரிந்தெடுத்திருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. Go and speak to your house walls. உங்க வீட்டு சவுத்துல அடிச்சு சொல்லு, ஏய் இன்னைக்கு நான் உன்னை பிரதிஷ்டை செய்கிறேன். என் வீட்டு சுவரை உன்னை நான் பிரதிஷ்டை பண்றேன். என் வீட்டு ஃப்ளோர் நான் உன்னை பிரதிஷ்டை செய்கிறேன். நீ ஒரு பலிபீடம். உங்க கார் சீட்டை போய் தொட்டு சொல்லுங்க, you are the altar, carrying the magnificent presence of God all over the places. So not every people carries the altar. Altar is a place where God and human gets connect. தேவனும் சராசரி மனுஷங்களும் சந்திக்கிற இடம் பலிபீடம். ஜனங்களுக்கு பரிகாரம் பண்ணுகிற இடம் பலிபீடம். பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்படுகிற இடங்கள் பலிபீடம். நோய்களுக்கு நிவர்த்தி செய்யப்படுகிற இடங்கள் பலிபீடம். கட்டுகள் சாபங்கள் நோவா பலிபீடம் கட்ட சொல்றாருல, நான் சபிக்க மாட்டேன்பா, சபிக்க மாட்டேன், சாபத்திலிருந்து விடுதலை வேணாம், பலிபீடம் கட்டணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கட்டுவதற்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்றீங்க? நல்ல கையை தட்டி. ஓ ஷததததததா, போகும் இடமெல்லாம் என்னோடு இருந்து காப்பாற்றிக் கொள்வேன் என்றீர். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றீர். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீர். பலிபீடம் கட்டுங்க. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றீர்.
சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. நல்ல தலைக்கு மேல கைத்தடி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. ஓ கர்த்தருடைய மகிமை. ஓ சதரதரா, ஓ ரட்டடல சதரதரதரத. துதி பலிபீடம் கட்டடு, துதி பலிபீடம் கட்டடு. எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தரிசனத்தை நம்ம மறப்போம். எப்போ தெரியுமா? நல்ல பொண்டாட்டியும் நல்ல வீடும் நல்ல சோறும் அமைந்து விட்டால் தரிசனத்தை இழந்து விடுவீர்கள். இவனுக்கு அதான் பிரச்சனை. 2 பொண்டாட்டி நகை போட்டு வந்துட்டாளுங்க. காணாத குறைக்கு நகை மட்டும் இல்லை, ஒரே சொருபம் சொருபம் விக்கிரகம் எல்லாம் கோல்டு கோல்டு, எவ்ரிதிங் இஸ் கோல்டு. பொண்டாட்டி இவனுக்கு பொண்டாட்டி நகையை மட்டும் கொண்டு வரல, அந்நிய தெய்வங்களை கோல்ட்லையும் சில்வர்லையும் கொண்டு வந்துட்டாங்க. தம்பி, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருக்கு உடையது. அதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் தூக்கி கருவாளி மரத்துக்களை நீ புதைக்கணும். சம் கோல்ட் ஷுட் பி ஃப்ரம் யர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் இருக்க சில தங்கங்கள் பலிபீடத்துக்கு வரணும். என்னாகமத்தில் அதை நான் காமிக்கேன். சில பிரேக் த்ரூஸ் வர்றதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில தங்கங்கள் தேவ சமூகத்துக்கு வரணும். சில வாழ்க்கை கெட்டப்படுறதுக்கு வீட்டில் இருக்க ப்ரெஷியஸ் திங்ஸ் தேவனுக்கு வெளியே வரணும். இட்ஸ் வெரி ரியாலிட்டி இன் மை லைஃப். இட்ஸ் வெரி 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 ரியாலிட்டி இன் மை லைஃப். It's very practical. It's very practical. It's very practical. It operates. It operates. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருக்குரியது. நம்ம செலுத்துற பலிகள் தேவன்கிட்ட பேசும். என்னாகமத்தில் நான் காமிக்கேன் எப்படி முத பலிபீடம் எப்படி கட்டப்பட்டுச்சு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. எது வீட்டிலே பெஸ்ட்டோ, எது பயங்கர காஸ்ட்லி, தூக்கி அதை கடவுளுக்கு வச்சு ஆல்டரை ரைஸ் பண்ணி இன்சென்ஸை ரைஸ் பண்ணும்போது ஆண்டுடைய மகிமை ஈக்குவலண்ட்டாக கர்த்தர் மகிமையை கொடுப்பார். எங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, பலிபீடத்தை கட்டுறோம். அடுத்து இடுங்க பார்க்கலாம். 35 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு கட்டின பலிபீடம் கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு ஒரு தேவன் தரிசனமானபடியால் ஏல் பெத்தேல் மற்றும் ஏல் எல்லோகேன்னு ஒரு பேரு. அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்குரிய பலிபீடம். பலிபீடத்தில் கட்டிக்கிட்டே இருக்கணும். எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு பலிபீடம். இங்க சத்துருக்கள் கையிலிருந்து தப்பித்து உயிரோடு வாழ்வதற்கு ஒரு பலிபீடம். எப்படி? சத்துருக்கள் கையிலிருந்து தப்பித்து வாழ்வதற்கு ஒரு பலிபீடம். சரி, பலிபீடம்னா எப்படி கட்டணும்? நான் அடுத்த வாரம் இன்னும் நிறைய டீப்ஸ், இந்த மாசமே ஃபுல்லாக பலிபீடத்தில் தான் டீல் பண்ண போகிறோம். இன்னும் பலிபீடத்தின் ஆழங்களுக்குள்ள சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, எல்லா பலிகளின் ஆழங்களை இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து எல்லா மீட்டிங் கண்டினியூவாக அட்டெண்ட் பண்ணிட்டே இருங்க. திரும்ப சொல்கிறேன், ஹவு மச், எவ்வளவு ஆவிக்குரிய ஞானம் உங்களுக்கு பெருகுதோ அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய மண்டலங்களில் விடுதலைகள் வரும். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சில பேர் என்ன பண்ண, ஈசாக்கு மாதிரி பிள்ளைகளை பலியா தேவனுக்கு கொடுத்துதாகணும். பலிகளை நிறைய பலி இருக்குது, பார்க்க போறோம். யாத்ராகமம் 20, 25, 26 ஒரு பலிபீடம் எப்படி கட்டணும். யாத்ராகமம் 20, 25, 26 how should the altar get built. நம்ம நினைச்ச மாதிரிலாம் ஆல்டர் கட்ட முடியாது. இந்த கடைசி காலத்தில் நிறைய நூதன உபதேசங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பைபிள் என்ன சொல்லுதோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீ பண்ணாதான் அந்த ஆல்டரில் தேவ அக்னி இறங்கும். நீ தப்பான ஆல்டரை கட்டினீங்கன்னா தப்பான ஆவி இறங்கும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்கிறேன். இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். இட் வில் கிரியேட் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். அந்நிய அக்னினா இதில் தான் வருகிறது. அந்நிய அக்னி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணம், நீ ஒரு ஆல்டரை பில்ட் பண்ணுற, அந்த ஆல்டரை பிப்ளிக்கலாக தேவன் கொடுத்த மாதிரியின்படி அந்த ஆல்டரை நீ பில்ட் பண்ணாம, புரியுதா? தேவன் சொன்ன மாதிரி நீ பலிபீடத்தை கட்டினேனா அங்கே யார் இறங்குவா?
தேவன் சொல்லாத மாதிரி ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க, யார் இறங்குவா? தேவனை போல ஏதாவது இறங்கும். இட்ஸ் கால் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். ஏன்னாங்க புஸ்தகத்தில் ஜனங்களுக்குள்ள அன்னி அக்னி வந்ததை பார்க்குறோம். அடுத்த வாரம் அதை தான் பார்க்க போகிறோம். அன்னி அக்னி எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஹவு சர்ச்சஸ் ஆர் ஜென்ரேட்டிங் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். சபைகள் அன்னி அக்னியை உருவாக்குது. பெந்தேகோஸ்து திருச்சபைகள் அன்னி அக்னியை உருவாக்குது. யாத்திராகமம் 20, எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமெனில். இப்போதான் இன்னும் கொஞ்சம் பிரசங்கத்தினுடைய பி கியர், ஏபிசி கியரில் இப்போ தான் பி கியருக்கே நான் வரேன். கண்டிப்பாக இது ரொம்ப நாள் அவங்க கூட பேசணும்னு ஆவியானவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். எனக்கு டைம் கிடைக்கல. இடப்பட்ட ஜபெல்லாம் பேசணும்னு வந்தேன். பட் ஹோல்ஸ்பிட்டல் நிறையா மக்கள் இதை அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். சரியா, நல்லா கவனிங்க. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமெனில் அதை வெட்டின கல்லினால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளி இட்ட உடனே அசூசிப்படுத்துவாய். தொடர்ந்து வாசிங்க. என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அதன் மேல் ஏறவும் வேண்டாம். 2 பிரமாணம் தான். 3 விஷயம். வெட்டப்பட்ட கல்ல பண்ணக்கூடாது. 2 உளி அடிச்ச கல்ல பண்ணக்கூடாது. 3 நிர்வாணம் தெரியக்கூடாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 3 விஷயம் தான் பலிபீடத்துக்கு தேவை. வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை விஷயம் பலிபீடத்துக்கு தேவை? இந்த சர்ச்சுக்கு லேட்டாக வரலாம். எப்படி தெரியுமா பலிபீடத்தை கட்டுறான்? பாதி பலிபீடம். இன்னைக்கு லேட்டாக வந்தவங்க எல்லாம் வீட்லேயும் பலிபீடம் எப்படி தெரியுமா இருக்கும்? பாதியாக இருக்கும். சரி, வெட்டப்பட்ட கல்லினால் பலிபீடத்தை கட்ட வேண்டாம். இந்த வசனம் திரும்ப வாசிங்க. வசனம் திரும்ப வாசிங்க. அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். சரி, என்ன தெரியுமா, எனக்கு பலிபீடத்தை கட்டலைன்னா முழுமையாக உருவாக்கப்பட்ட கல் வித் ஹோல் ஹார்ட். வெட்டப்பட்டதுன்னா ஒரு கல்லை பாதியாக வெட்டி. இப்போ நம்ம நிறைய பலிபீடம் அப்படி தான் கட்டப்படுது. எப்படின்னா, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனுக்காக வாழுவேன், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் உலகத்துக்காக வாழ்வேன். கம்ப்ளீட் லைஃப் டு காட். தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, வெட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல. சத்தமா சொல்லுங்க. எப்படி? சொந்தக்காரங்க ஃபோன் பேசும்போது ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், இங்க வரும்போது பாஸ்டர் சொல்றதாம்ல கரெக்ட். யாரை ஏமாத்துற? கள்ளப்பையில. நீ வெட்டப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டு நீ பலிபீடத்தை கட்டுற. அதான் உன் லைஃப்ல டிசீவிங் ஸ்பிரிட்ஸ் ஆப்ரேட் ஆகுது உன் லைஃப்ல. பிகாஸ் யுவர் லைஃப் இஸ் நாட் த ஹோல் போர்ஷன் டு காட். உன் வாழ்க்கையில ஏன் அந்நியாவி வேலை செய்து தெரியுமா? பலிபீட கெட்ட பலிபீட அந்த லட்சணம். இது பாதி உலகத்துக்கு, பாதி புருஷன் வீட்டுக்கு, பாதி பண்டாட்டி வீட்டுக்கு, பாதி அத்தை வீட்டுக்கு, பாதி வெண்ணி வீட்டுக்கு, கொஞ்சம் பாதி தேவனுக்கு. இப்படி ஒரு பலிபீடம் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பலிபீடத்தில் தேவன் விருப்பப்படுகிறவர் அல்ல. இப்படி நீ பலிபீடம் கட்டினேன்னா இந்த பலிபீடம் தேவனுக்கு எதிரான பலிபீடம். கம்ப்ளீட்டா தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் கெட்ட ஆயத்தமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு முடிவெடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா, இன்னைக்கு முடிவெடுக்கிறேன். கல்லினால் வெட்டப்பட்ட பலிபீடம் எனக்குள்ள இருந்தா உடையட்டும். முழுமையான as a whole portion, முழுமையான ஒரு கல்லான மாற. You are the altar. நீங்க தான் பலிபீடம். நீங்க முழுமையா தேவனுக்கு கொடுக்கும்போது you are keeping your life as a stone. உங்க வாழ்க்கையை தேவன் அக்கினி இறங்குவதற்கு ஒரு கல்லாக இந்த இடத்துல மாறுறீங்க. ரெண்டாவது, உளியினால் குத்தப்பட்டது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உளியினால் குத்தப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. உளியினால். உளி யார் குத்துவா? உளியை யார் கையாளுவா? சொல்லுங்க பார்க்கலாம். உளியை யார் கையாளுவா? உளியை யாருங்க கையாளுவா? சிற்பி. அப்படிதானே? நாட் பை டைரக்டட் பை ஹியூமன்ஸ். மனுஷனால உருயேற்றப்பட்ட வாழ்க்கையில அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க. உளி ஏத்துறான், ஏத்துறான், சொந்தக்காரன் ஏத்துறான், சர்ச்சுக்கு போய் என்னத்தை பார்த்த உளி ஏத்துறான். ஆனாலும் ஸ்டில் அங்க பலிபீடம் இருக்கு. என்ன பலிபீடம் அது? தேவனுக்கு விரோதமான பலிபீடம்.
அகைன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் உங்கள் லைஃப்ல ஒரு பலிபீடம் இருக்கு. நிறைய விசுவாச குடும்பங்களை பார்க்கும்போது ஐ கேன் ஃபீல் த ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். ஆக்சுவலாக சர்ச்சஸில் பிரச்சனை தான். இவாஞ்சலிஸ்ட் காலிங் உள்ளவங்க சர்ச் நடத்துனாங்கன்னா தே ஆர் பில்டிங் அ ஆல்டர் அகேன்ஸ்ட் ஒரு சுவிசேஷ அழைப்புள்ள ஒரு நபர் சபை நடத்தினார்னா இங்கே அதான் பிரச்சனை. அந்நியாவி வர்றதுக்கு காரணம் அதான். புரியுதா? ஐ எம் கோயிங் டீப்பர், ஆழமாக போகிறேன். அவன் தேவ திட்டத்துக்கும் காலிங்க்கும் ஆப்போசிட்டாக ஒரு பலிபீடத்தை கட்டுறான். எந்த பலிபீடம் கட்டினாலும் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கே நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுறீங்க. எல்லாமே பலிபீடம் தான். ஆனால் அது தேவ திட்டத்தின்படி கெட்ட பலிபீடமா இல்லை தேவ திட்டத்துக்கு எதிரான பலிபீடமா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், என்ன போன்றவர்களுக்கு தெரியும். நிறைய பிள்ளைங்க வீட்டில் போகும்போது ஸ்ட்ரேஞ்ச் ஃபயரை நான் ஃபீல் பண்ணுறேன். அந்நிய அக்கினி அப்படிங்கிறத காட்டிலும் மனுஷர்களால் எழுப்பப்பட்ட அக்கினி. தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நீ செஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணிட்டாலே, ஒரு இடத்த கர்த்தர் உங்களுக்கு காமிச்சிட்டார். நல்லா கவனிங்க, அந்த இடத்த நீங்கள் முடிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் ஒருத்தர் வந்து சொல்கிறான் அங்கே வாங்காத தண்ணியாக வரும் அப்படின்னு சொல்லிடுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அங்கே வாங்காத தண்ணியாக வரும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உடனே நம்ம மச்சான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். உடனே போயிடுறான். லெஃப்டில் போனவன் இப்போ எங்கே வரான்? இப்போ ஒரு லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறான். ஹி இஸ் கிரியேட்டிங் எ ஆல்டர் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். சரி, இப்போ இந்த பலிபீடத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு யார் வருவா? பாஸ்டர் வருவார். தம்பி, சாட்டிஸ்ஃபை ஆயிராத லைஃப்பில் சாட்டிஸ்ஃபை ஆயிராத. நிறைய பெந்தேகோஸ்தே குடும்பங்கள் 30 வருஷம் 40 வருஷம் தூத்துக்குள்ள சபைக்கு போன குடும்பம்லாம் சீரழிறதை நான் பார்க்குறேன். அந்த ஐயா சபைக்கு போனேன், இந்த ஐயா சபைக்கு போனேன், சபையில் தூணாக இருந்தோம், மண்ணாங்கட்டியாக இருந்தோம், வெண்ணையாக இருந்தோம், தூக்கு பிடிச்சோம். கேன்சர்லையும் ரோடு ஆக்சிடென்ட்லையும் பெந்தேகோஸ்தே குடும்பங்கள் சீரழிறதை பார்க்குறேன். ஏன்னா பெந்தேகோஸ்தே சபைக்குள்ளே அக்கினியை கிரியேட் பண்ணுகிற கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க ஸ்பிரிட் வந்து ஃபயர் இறக்கலாம். சீசரில் குறித்து சொல்லும்போது கவனமாக இருக்கும் வாயின் வார்த்தைகளை. நீங்கள் அக்கினியை இறக்குவதற்கு வல்லமை பெற்றவர்கள். அடுத்த வாரம் அதை பார்க்க போகிறோம். நீங்கள் எதை செஞ்சாலும் தேவ சுத்தத்துக்கு மாறுபாடு செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்டரை கிரியேட் பண்ணுறீங்க. என்ன ஆல்டர்? அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். தேவ சுத்தத்துக்கு விரோதமான ஒரு பலிபீடத்தை கட்டுறீங்க. இதை தான் நான் சொல்லுகிறேன். தேவையில்லாத கன்வென்ஷன் கூட்டம் போய் உக்காந்தேன்னா, தேவையில்லாத ஜபக்கூடத்தில் போய் தலையை விட்டேன்னா, உன் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பாட்டை போட்டு வீட்டில் இப்போ பாஸ்ட் இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் பைபிள்லேருந்து தான் பேசுகிறேன். இவ்வளவு நாள் இதற்கு விளக்கம் கொடுக்காமல் பேசினேன், ஆதலால் என்னை கெட்டவனாக பார்த்தீர்கள். இப்போ விளக்கம் கொடுத்து பேசுகிறேன், சப்ஜெக்ட் புரியும்னு நினைக்கிறேன். கைகளை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க போல. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இப்படி தான் பலிபீடத்தை எழுப்புறது. என்னத்தையாவது ஒன்று பண்ணி கர்த்தர் சொல்லாத மாப்பிள்ளையை பார்த்து, அவர் ஐடியில் வேலை பார்க்கார்ல, இவர் தேவ சித்தமான மனுஷன், அவர் பாஸ்டர் கூட ஒளிஞ்சிரு, அவருக்கு என்னத்தை ஆக போகுது? பட் இவன் தான் தேவனுடைய பலிபீடம். ஹீ இஸ் த ஆல்டர். அதான் சொல்லுகிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஒரு ஜுவல் வாங்குகிறோம், ஒரு விஷயத்தை வாங்குகிறோம், எல்லாம் பலிபீடம். யூ ஆர் கிரியேட்டிங் ஆல்டர். ஸோ எத்தனை பேருக்கு இந்த செய்தி நல்லா பேசிகிட்டு இருக்கு? அவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமே. நல்லா மேலே இருக்கவங்களாம் சத்தமாக அல்லேலூயா. நான் உங்களுக்கு 7 பலிபீடத்தை சொல்லி தர போகிறேன். சுகத்துக்கு எப்படி டீல் பண்ணணும், ஹீலிங்க்கு, பிசாசின் வல்லமைகளுக்கு எப்படி பலிபீடம் கட்டணும். தொடர்ந்து சர்ச் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராப்பர்ட்டி அடப்பட்டு இருக்கா, அதுக்கு எப்படி பலிபீடத்தை கட்டணும். சிம்பிள், வெரி சிம்பிள். கணக்கு தெரிஞ்சவனுக்கு எல்லாம் சிம்பிள். இப்போ பாருங்க, இதான் தேவனுக்கு விரோதமான பலிபீடம். மக்களால் சொல்லி எதையும் நம்ம செய்யக்கூடாது. பீப்புள் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எதையும் செய்யக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியினால் குத்தப்பட்டது என்றால் மக்கள் சொல்லி எதையும் செய்யக்கூடாது. உன்னை யார் ஊழியினால குத்தணும்? அவர் தான் குத்தணும். மேலே இருக்கவங்கெல்லாம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். Come on everybody, சேர்ந்து ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி
சொல்வோம். அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு, எழுந்து பெத்தேலுக்கு போ. நல்லா வாயை திறந்தே. ஓ, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு ஓ ஓ ஓ துதி. நல்ல தலைக்கு மேல கைதட்டி எழுந்து பெத்தேலுக்கு போ. அதுதானே தகப்பன் வீடு. ஆண்டவருடைய மகிமை. லோ ஷதரதரா. எழுந்து பெத்தேலுக்கு, எழுந்து பெத்தேலுக்கு போ. இப்படி செய்ய பார்க்கலாம். எழுந்து பெத்தேலுக்கு போ. கையை வச்சு சொல்லுங்க. எழுந்து பெத்தேலுக்கு. மை ஸ்பிரிட் கம் அவுட். சோ எழுந்து பெத்தேலுக்கு போ. கைகளை தட்டி. ஆண்டவருடைய மகிமை அப்படி என்ன நிரப்பி இருக்கு. எவன் முன்னாடி விட்டாலும் இயேசுவை பத்தி நான் இப்போ பேசுவேன். Because I'm creating the altar. ஆல்டர்னா கடவுள். பரலோக தேவன் பூமியில் வருவதற்கு ஒரே வழி ஆல்டர். இட்ஸ் ஆல்டர். நிறைய பேர் பிள்ளைங்களை தேவ சுத்தம் இல்லாமல் படிக்க வச்சு தவறான ஆல்டரை எழுப்பி லைஃப்பை நாசமாக்கிட்டீங்க. நிறைய பேர் தவறான தேவன் சொல்லாத பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்நிய பலிபீடத்தை கட்டிட்டு இன்வெஸ்ட்டும் பண்ணியாச்சு. அதில் பல லட்சம் எப்படி வெளியே வரும்னு தெரியல. இப்போ இந்த பலிபீடத்தை உடச்சா 10 லட்சம் ரூபா நஷ்டமாகும். உடச்சிரு, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். கர்த்தர் நிச்சயம் உனக்கு நல்ல பலிபீடத்தை எழுப்புவார். தைரியம். தேவன் சுத்தமில்லாத எல்லா பலிபீடமும் ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருக்கு விரோதமாக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலிபீடமும் ஒட்டையட்டும். Even if it's a marriage covenant, let it shall break in the mighty name of Jesus. அதனால சில பேர் குடும்பம் சில மேரேஜ் லைஃப் வெளியே வந்தாலும் ஐ won't say no. நான் சப்போர்ட் பண்ணலை இதை. இன் சம் கேசஸ் கர்த்தருக்கு சுத்தமில்லாத ரிலேஷன்ஷிப் இது ஒரு பலிபீடம். வெளியவா. கர்த்தர் இன்னைக்கு நல்ல பலிபீடங்களை கட்டுவதற்கு உங்களுக்கு கிருபையை தரப்போகிறார். நான் என் விஷன்ல பார்க்குறேன். தேவ தூதர்கள் ஒரு பிளேட்டில் நல்ல பிரெட்டு மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு மக்களுக்குள்ள அப்படியே கொண்டு போகிறத பார்க்க. இட்ஸ் நோயிங் தட் பரலோக மக்களுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆவியானவர் காமிக்கிறார். ஏஞ்சல்ஸ் ஆர் ஹெல்பிங் டுடே டு ரிசீவ் த வேர்ட். ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தேவ தூதர்கள் இறங்கி வேலை செய்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்னைக்கு சர்வீஸை மிஸ் பண்ண உண்மையிலே பாவம். பலிபீடம் பலிபீடம் பலிபீடம். சரி, இந்த பலிபீடத்தில் முத இந்த பலிபீடத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். இந்த பலிபீடத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது? பலிபீடம் நீங்கள் தான். பலிபீடம் யார்? நீங்கள் தான். ரெடி ஆயிட்டீங்க. இப்போ எப்படி இந்த பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணுறது? என்னாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிரதிஷ்டை பண்ணாத பலிபீடங்கள் அநேகம் நமது சபையிலே உண்டு. என்னாகமம் 7:5 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரபல ஷதல கரப ஷகர பதலம சந்தர தியாந்தனர கதபலஷ். அதுக்கு முந்தின வசனங்களை வாசிங்க. முதலாவது வசனத்துலேருந்து வாசிங்க. முதலாவது வசனம். மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதன் எல்லா பனிமூட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் வாசிங்க. பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவரின் விசாரிப்பதற்கு வைக்கப்பட்ட கோத்திர பிதாக்களுக்குமா இஸ்ரவேலின் பிரபுக்கள் எதை கொண்டு வந்தாங்க? இதான பாஸ்டர் எங்களுக்கு பிடிக்காது. எல்லா பலிபீடத்துலையும் அங்கே ஒரு பலி இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. அது பேர் என்னது? பலிபீடம். சத்தமா சொல்லுங்க. பலி இருக்கிற பீடம். இட்ஸ் கால்ட் பலிபீடம். சத்தமா சொல்லுங்க. பலி இருக்கிற பலிபீடம். புதிய ஏற்பாட்டில் 2 பலி இருக்கு. முதலாவது நம் சார்பாய் செலுத்தப்படுகிற பலி. ரெண்டாவது உங்கள் சார்பாய் அவர் செலுத்தின பலி. 2 சாக்ரிஃபைஸ் மீட் ஆகிற இடம் தான் பலிபீடம். அடுத்த வாரம் மெசேஜ் விட்டுறாதீங்க. 2 பலிகள் இணையும் போது தான் அங்கே ஆவிக்குரிய மண்டலங்களில் ஒரு பெரிய ஒரு விடுதலைகள் வருகிறது. 2 பலிபீடம், 2 பலி.
the first sacrifice என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எண்ணப்பட்டவர்களில் இஸ்ரவேல் புத்திரர் காணிக்கை செலுத்தி கொண்டு வாசிங்க பார்க்கலாம். தங்கள் காணிக்கையை 6 கூண்டு வண்டியல்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களும் ஒவ்வொரு வண்டியிலும் ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு மாடுகாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு வந்தார்கள். அடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி, God had appointed some people in your life. தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க செலுத்துகிற பலியில தேவன் ஸ்தானத்திலிருந்து வாங்குவதற்கு கர்த்தர் ஒரு கோத்திரத்தை வச்சிருந்தார். என்ன கோத்திரம் தெரியுமா? லேவி கோத்திரம். அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பலிபீடத்துக்கு விலையேறப்பட்டதை காணிக்கையா கொண்டு வந்தாங்க. எதை கொண்டு வந்தாங்க? விலையேறப்பட்டதை, ப்ரெஷியஸானவற்றை தேவனுக்கு காணிக்க கொண்டு. நான் சொல்றேங்க, உங்க லைஃப்ல நல்ல பயங்கரமான அற்புதம் நடக்கணுமா, உங்களை பரிசுத்தமாக்குங்க, லைஃப்ல சில டிசிஷன்ஸ் எடுங்க, ஆல்டரை பில்ட் பண்ணுங்க, ஆண்டவர் சொன்னது நடக்கும்படி விலையேறப்பட்ட காணிக்க கையை உடைச்சி தரங்க. எது வீட்டில் பெஸ்ட்டோ, கோல்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், எது சிறந்ததோ, நீங்கள் உங்களுக்கு நடக்க போகிற மேட்டருக்கு ஈக்குவலண்டா சீட் இன் த கான்செப்ட் ஆஃப் கீப்பிங் பிஃபோர் த ஆல்டர் ஆஃப் காட். தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்னாடி வைப்பதன் அடையாளமா அதை விதைங்க. இந்த பூமியில் எல்லாரும் பலிபீடத்தை கட்டுவதும் அல்ல, எல்லாரும் பலிபீடத்தில் வாங்குவதற்கு கிருபை பெற்றவர்களும் அல்ல. சில சாபம் உடைக்கப்படணும் அப்படின்னா ஈசாக்கு கர்த்தர் பலியா கேட்டார். ஒரு நாளின் களத்தில் சாபம் நின்றுச்சு. தேவ தூதன் என்ன பலிபீடத்தை காசு கொடுத்து வாங்கி கட்டினான். ஈசாக்கு யாக்கோபு என்ன பண்ணான்? அந்த இடத்த 100 சேக்கல் கொடுத்து வாங்கி அதில் பலிபீடத்தை கட்டினான். ஒவ்வொரு பலிபீடத்திலும் உங்கள் தியாகம் இருக்க வேண்டும். அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்ற பலிபீடத்தில் உங்கள் தியாகமா, ஆஸ் யுவர் சாக்ரிஃபைஸ், இந்த காரியம் நடப்பதற்கு சாக்ரிஃபைஸாக என்ன வைக்கிங்க, அது கர்த்தர் ரொம்ப பார்ப்பார். ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் God sees the sacrifice, what you have kept up on the altar. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு, சில சாபங்களை உடைப்பதற்கு, சில போராட்டத்தில் வெளியே கொண்டு வரதுக்கு உங்கள் சார்பாக என்ன வைக்கிங்க அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்ப பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது போல, ஈசாக்கு ஆசீர்வதிச்சது போல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினது போல நிறைவேற்றுவார். அன்னாள் குழந்தைக்காக ஜெபிச்சா, எதை வச்சா? குழந்தைய வச்சா. நிறைய அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். உங்க சார்பாய் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கு, காரியங்கள் நடப்பதற்கு இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து வச்சாங்க. நான் சொல்றேன், நம்ம செலுத்துகிற காணிக்கைகள் பேசும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தை பற்றி சொல்லும் போது, the what they given for God spoken in the altar of God. தேவனுக்காக எதை கொடுத்தாங்களோ தேவன்கிட்ட பேசுச்சான். நம்ம செலுத்துகிற பலிகள் தேவன்கிட்ட பேசும். நம்ம கொடுக்கிற விஷயங்கள் தேவனுக்கு பேசும். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ கவரில் வச்சு கொடுக்கணும், இதான் நமக்கு கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்தது. நான் கிறிஸ்தவத்தை பற்றி பேசல, ஆவிக்குரிய ஆழங்களை பற்றி பேசுகிறேன். எதை தேவனுக்காக விதைக்கிறியோ, எதை தேவனுக்காக கலற்றியோ, எதை தேவனுக்காக செய்கிறியோ அது பேசும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சாக்ரிஃபைஸ், நிறைய பேருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் என்ன தெரியுமா? நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். ஒதுக்கி வைப்பது சாக்ரிஃபைஸ் அல்ல, கொடுத்து விடுவது சாக்ரிஃபைஸ். இப்போ நிறைய பேரை நான் பார்க்குறேன், நாங்கள் நகையே போட மாட்டோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்காங்க. சரி, நகை எங்கே வச்சுருக்க? வீட்டில் வச்சுருக்க. நீ பலிபீடத்தில் படைக்கலையே. பலிபீடத்தில் படைக்கிறதுனா இனிமே இது எனக்கு சொந்தம் இல்லை. கையை தட்டி ஒரு அலையிலேயே காணுமே, கையை நல்லா தான் தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஈசாக்கு அப்படிதான் பலி செலுத்தினா. இனிமே ஈசாக்கு எனக்கு சொந்தம் இல்லை. பலினா என்ன தெரியுமா? ஆண்டவரே இதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சு வாழுகிறேன், நான் பூ வைக்க மாட்டேன். பூ வைக்கலைன்னா, ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு பூ வைக்கனா அந்த 10,000 ரூபாய் கொண்டு வந்து தேவன்கிட்ட கொடுத்துடணும். இதுதான் பலியா படைப்பது. ஒன்னையே பலியா கொடுக்கேனா, ஆண்டவரே நான் 40 வயசுக்கு அப்புறம் எனக்கு பதில் சொல்ல, பாஸ்டர் 40 வயசுக்கு அப்புறம் உங்க கூட சேர்ந்து ஃபுல்லாக நான் ஊழியம் பண்ண போறேன். நீ உயிரோடு இருந்தால் ஊழியம் செய்வேன்.
32 வயசுல நல்லா தின்னு எரும மாடு மாதிரி இருக்கும்போது ஊழியம் செய்ய அறிவராதான். இவன் நல்லா இவன் யாக்கோபு தான். இந்த பையன் யாக்கோபு கோஷ்டி. ஆண்டவர் எல்லாம் கொடுத்த உடனே அப்படியே மெதப்பில் அலைகிறானுங்க. லிவிங் சாக்ரிஃபைஸ். சொத்தல தீஞ்சு போனது, எரிஞ்சு போனது. நீங்க கொடுக்கிற அந்த அந்த இதை வச்சுதான் ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். பலிபீடத்தில் பலியா என்ன கொடுக்கலான்னு யோசிங்க. உங்கள் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடப்பதற்கு என்ன கொடுக்கலான்னு யோசிங்க. நீங்கள் குறையவே இல்லை, குறையல 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 குறையல. நீங்கள் ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ் வித் திஸ் நாலேஜ். இந்த பகுத்தறிவோடு தேவனுக்கு நீங்கள் ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ், அவரவர் சக்தி அவரவர் திராணிக்கேற்றவாறு லிவிங் சாக்ரிஃபைஸை கொண்டு. லிவிங் சாக்ரிஃபைஸ்னா லைவாக நீங்கள் செய்கிற விஷயமா இருக்கணும். அதை நீங்கள் அப்படியே தேவனுக்காக செத்துடணும். பலிபீடத்தில் செத்துடணும். அப்படின்னா அவ்வளோதான். இனிமேல் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, முடிச்சிட்டேன். பொட்டணம் கட்டி வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது கிடையாது. சில பேரை நான் பார்க்குறேன், ஆண்டுக்காக சில விஷயம் நேர்ந்துட்டு பொட்டணம் கட்டி வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, வீட்டிலே வச்சுருக்கு. அப்படியே இருக்கு. பலிபீடத்தை கொண்டு வா. செய்வேன் என்பது வேற, செய்வேன் என்பது பலிபீடம். செய்து முடித்தேன் என்பது பலிபீடம். இயேசு நமக்காக சிலுவையில் உங்களை மாதிரி செய்வே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். செய்து முடித்தா. கையை தட்டி நம்ம தான் அனனியா சப்பிரால் மாதிரி ஆச்சு. எங்க எதை களவாங்கிறது, எங்க கடவுளுக்கு போறது, தூக்கி வீட்டில் வைக்கிறது, பலிபீடத்தையாவது மட்டையாவது ஒன்றும் எழுப்பப்படாது. அந்நிய ஆவி, அந்நிய பலிபீடம், வஞ்சிக்கிற ஆவி, பேய், பிரச்சனை, போராட்டம். லெட்ஸ் திங்க் ஷால் கோ அவுட் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை விட்டு சில பொருளாதார விஷயங்கள் சாகட்டும். தேவனுக்காக கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். எபிரேயர் புத்தகத்தை வாசிக்க, அவர்கள் தேவனுக்காக சாக கொடுத்தார்கள். எனக்கு சில விஷயம் என்னை பற்றி பெருமையாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆண்டவருக்காக நிறையா என்னால் முடிஞ்ச மட்டும் தூதி பெஸ்ட் தேவனுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ நான் செய்ய தேவனுக்கு கிருபை தந்திருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு புயல், ஒன்றையும் தேவக்கரம் கைவிடலை, தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்தில் பலி இல்லாமல் இருக்கு. ஷலஹந்தனாசே கர்த்தர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. Many people had built the altar, my dear son, but there is no sacrifice upon the altar. பலிபீடம் எம்டியாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். பலிபீடத்தில் பலி வைக்க மனசில், பலிபீடத்தை கட்டிட்டாங்க சந்தோஷத்தில். ஆனால் பலிபீடத்தில் பலி இல்லை, வெத்து பலிபீடம். அத்தி மரத்தில் பக்கத்தில் இயேசு வந்து கனி இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னு என்ன பண்ணார்? ஏமாற்றக்கூடாது தேவனை. பலிபீடம் கட்டிட்டியா, ஏதாவது ஒரு பலியை செலுத்துது. டோன்ட் கீப் யுவர் ஆல்டர் எம்டி. ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் உடையும், உங்கள் இருதயத்துக்குள்ளே கடலுடைய கனெக்டிவிட்டி வரும், சாப கட்டுகள் உடையும், பிசாசின் வல்லமைகள் உடையும். செத்தா கூட கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமா. உன் தைராய்டு சுகமாவதற்கு பலிபீடத்தை கட்டு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கையில் இருக்கேன். நேற்று நைட் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். உன் மினிஸ்ட்ரி கூட ஒரு கவனன்ட் பண்ணுறேன் மை டியர் சன். உன் ஊழியத்தோடு நான் ஒரு பெரிய காரியத்தை பண்ணுறேன். அநேக திட்டங்கள் மூலம் அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஒரு கவனன்ட்டை நான் ஏற்படுத்துகிறேன். நான் சுகவீனமான நாள்லேருந்து கடலுக்கு ஒரு உடன்படிக்கை. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆகுறாங்க. திஸ் ரேஷியோ எவ்ரி மந்த் ஐ வில் கிவ் ஃபார் காட் மோர் தென் டைத். ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஒரு பலி மாதம் ரொம்ப காலம் வாழணுங்க. ரொம்ப காலம் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவருக்காக, எனக்காக இல்லை. பிசாசு பாராடுறது பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் கதைக்காகுமா? டாக்டருக்கு கொண்டு போய் கொடுப்போம், ஹோலி ஸ்பிரிட் அதான் பேசுவார். லாயருக்கு கொண்டு போய் கொடுப்போம், கர்த்தருக்கு கொடுக்கணும்னா மட்டும் மனசெல்லாம் சாகட்டும். இனிமேல் எனக்கு சொந்தமல்ல ஆண்டவரே, சாகட்டும். கேன்சரா உடன்படிக்கை பண்ண எவ்ரி மந்த் எக்ஸ்பென்சஸ் தேவனுக்கு நான் விதைப்பேன். பலிபீடம் இருக்கிற ஊழியத்தில் விதைப்பேன்னு விதை. God will accept the sacrifice. பிஸ்னஸில் பிரச்சனையா, ரேஷியோஸை கர்த்தரோட உடன்படிக்கை பண்ண.
சில உடன்படிக்கை கர்த்தருடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு சில உடன்படிக்கை பண்ணு. சில பலிபீடத்தை கட்டு. வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி பலிபீடத்தை எழுப்பு. பெட்ரூம்ல எழுப்பு எழுப்பு எழுப்பு. 50 ரூபாயோ 100 ரூபாயோ தேவனுக்கு செலுத்து. ஜஸ்ட் 10 rupees as a sacrifice. ஆண்டவரே, இந்த 10 ரூபாய்க்கு டீ வாங்க முடியும்னா இந்த டீ எனக்கு வேண்டாம். Sacrifice from your side. இந்த மெசேஜ் நான் முடிக்கிறேன். Do some sacrifice from your side. Next week God will come as a sacrifice. அவரே உனக்கு பலியாக இறங்கி வருவார். ஏன் பலி? இடது கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பலி? அவரோட பலி. பிதாவின் சமூகத்தில் உடன்படிக்கைகளையும், வாயை திறந்து சொல்லுங்க, உடன்படிக்கைகளையும், நல்ல சத்தமா சொல்லுங்க, வாக்கு தத்தங்களையும், தீர்க்க தரிசனங்களையும், சுகத்தையோ பலத்தையோ ஆரோக்கியத்தையோ பெரிய வாழ்க்கையையோ எனக்கு தரும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல கையை தட்டலாமே. எத்தனை பேர் எழும்பி நிற்க விரும்புறீங்க? எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்ட. எல்லாரும் என் கூட சேர்ந்து கையை தட்டியே. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நல்லா வாய் திறந்து சொல்லுங்க. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரு, அதற்கு நன்றி சொல்வோம். தலைக்கு மேல கை தட்டி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ. க்ளோரி. ஓ, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. போகும் இடமெல்லாம் என்னோடு இருந்து காத்து கொள்வேன். Your position is getting ready. கைவிட மாட்டேன் என்று. நல்ல தலைக்கு மேல அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி அப்பா. Let the incense come out. அந்த வாசனை தேவன் உணர்வீராக. தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. உன் நிர்வாணம் காணப்படாமல் பாவ மன்னிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயித்த வாழ்க்கை, முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, மனுஷரால் ஊந்த தள்ளப்படாத வாழ்க்கை, பாவம் கழுவப்பட்ட வாழ்க்கை. இது மூணும் பலிபீடத்தை உருவாக்குது. ரெண்டாவது, என்ன காரியம் நடக்கணுமோ அதுக்கேற்ற விலையேறப்பட்ட பலி.
தேவனுக்கு செலுத்தும் போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பலியை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கைகளையும் வாக்குத்தத்தங்களையும் வாசல்களையும் தேவன் திறக்கிறார். பலிபீடம் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகி கொண்டு இருக்குது. போய் அதை டெவலப் பண்ணுங்க. மேக் யுவர் ஆல்டர் பிக். அதிகமாக தேவ சுத்தத்தை தேடி தேடி செய்யுங்க. அதிகமாக பரிசுத்தாவின் ஊந்துதலுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் ஆல்டர் லெவல் பெருசாகும். உங்கள் பலிபீடத்தினுடைய கெப்பாசிட்டி பெருசாகும்.